வணக்கம் நண்பர்களே. விஜய் அரசுடைய தமிழகத்தில் புதிதாக பதவியேற்ற தாவேக அரசோட முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த நிதியாண்டில் மார்ச் மாதம் திமுக அரசுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இது மிச்சம் இருக்கின்ற நிதி ஆண்டுக்கானது. இதுல முக்கியமான பல அம்சங்களை நிதியமைச்சர் மரியவல்சன் தாக்கல் செய்திருக்கிறாரு. அதுல என்ன அப்படின்னா, பள்ளி கல்விக்கு அதிக அளவுக்கு கவனம் கொடுத்திருக்காங்க. முக்கியமா பாருங்க, எல்லாமே நான் விட்டு பார்த்தா சொல்றேன். ஏன்னா எல்லாமே நினைவில் இருக்காது இல்லையா? அதனால நான் ஒரு ஹேண்ட் டிவைசஸ் வச்சு சொல்றேன். 10,000 அரசு பள்ளிகள்ல சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் செயல்படுத்தப்படும். பள்ளிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த அரசு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. பள்ளிகள் சுத்தமா இருந்தாதான் பள்ளிகளுக்கு குழந்தைகள் வருவார்கள். முக்கியமாக அரசு பள்ளிகளுக்கு சாதாரண மக்கள் மட்டுமல்ல, மேங்குடி மக்கள் அப்படின்னு சொல்றாங்களே, அவங்களும் அனுப்புவாங்க. பள்ளிகளில் கழிவறைகள் சுத்தமாக இருப்பதில்லை, சுற்றுச்சூழல் சுத்தமாக இருப்பதில்லை அப்படிங்கிற ஒரு புகார் இருந்தது. அதை சரி செய்வதற்காக 139 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கொஞ்சம் கவனம் செஞ்சாவே போதுங்க. அதுல நிச்சயமாக சுத்தமா வச்சுக்க முடியும். அதுக்காக எண்ணம் தேவை. அதை இந்த அரசு செஞ்சிருக்குங்க. பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் அமைக்க 125 கோடி ரூபாய். அது ரொம்ப முக்கியம் இல்ல, சிறப்பு பள்ளிகள். அதற்காக இந்த திட்டத்தை நான் பள்ளி பத்தி நிறைய சொல்றேன். 5,000 அரசு பள்ளிகளில் இருந்து கூடுதலாக 2,600 பயனாளிகளுக்கு தமிழ்நாடு ஸ்பார்க் டிஎன் ஸ்பார்க் விரிவுபடுத்தப்படுங்க. பாடத்திட்டத்தை சீரமைப்பு செய்ய 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. முக்கியமான விஷயங்க. அப்புறம் போதையில்லா தமிழ்நாடு திட்டத்திற்கு 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 7 கோடி ரூபாய் பெருசா இருக்கலாம், ஆனா போதையில்லா தமிழ்நாடு, போதை ரொம்ப ஆழமா ஊறி இருக்குங்க தமிழ்நாட்டுல. அதை முழுக்க இல்லாம செய்வதற்கு அதிக அளவுக்கான கவனம் தேவைப்படுது. அதை இந்த அரசு செய்திருக்க வேண்டும், செய்து கொண்டு இருக்கிறது, செய்யும் என்று நம்புவோம். 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஹெல்மெட், குடிநீர் பாட்டில் வைக்கும் வசதிகள் கொண்ட சைக்கிள் வழங்கப்படும். இதற்காக 277 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஸ்மார்ட் சைக்கிள்னு சொன்னாங்க அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது. ஸ்மார்ட் சைக்கிளா இதுல என்ன இருக்கும் அப்படி எதிர்பார்த்தா, பசங்க ஹெல்மெட் வச்சுக்கிறதுக்கும் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் பார்த்துருக்கணும். பசங்க பார்த்து சைக்கிள் ஓட்டணும், அதுக்காக அந்த கவனம். பள்ளி பாடத்திட்டம் சீரமைப்புக்கு 25 கோடி ரூபாய். 25 கோடி ரூபாய் முக்கியமாக எதுக்காக செலவு பண்ணப்படும் அப்படின்னு பார்க்கும்போது, சீரமைப்பு அப்படின்னா முக்கியமாக வல்லுநர்களுக்காக செலவு செய்யப்படும், நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் பாடத்திட்டம் சீரமைக்க வேண்டுங்க. நம்முடைய பாடத்திட்டம் ரொம்ப ரொம்ப பலவீனமா தான் இருக்கு. திராவிட கட்சிகளின் ஆட்சியில் தமிழகம் கல்வியில் முதன்மை பெற்று விட்டது. இதெல்லாம் சொன்னாலும் கூட நம்முடைய மாணவர்கள் பல்வேறு அம்சங்கள்ல பலவீனமானவர்களா இருக்காங்க. முக்கியமாக தமிழ் மொழியில் பலவீனமா இருக்காங்க, ஆங்கில மொழியிலும் பலவீனமா இருக்காங்க. ஏதோ பேஸ்புக்ல வந்ததுனால கொஞ்சம் படிச்சுட்டு இருக்காங்க. பாடத்திட்டம் சீரமைச்சா நல்லா இருந்து நம்பலாம். பொது நூலகங்களை டிஜிட்டல் நூலகங்களாக மாற்ற 10 கோடி ரூபாய். ரொம்ப நல்ல விஷயங்க. பொது நூலகங்களுக்கே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிறகு பார்ப்போம். ஏன்னா லைப்ரரிக்கெல்லாம் ஆர்டர் கிடைச்சதான் பல பப்ளிஷர்ஸ் வாழவே முடியும். உங்களுக்கு தெரியும், நானும் ஒரு ரைட்டர் தான். என்னுடைய பப்ளிஷர் உட்பட நிறைய பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நூலகங்களுக்கு நூல்கள் வாங்கணும். அதுக்கும் ஒதுக்கீடு. டிஜிட்டல் மயமாக்கணும். முக்கியமாக டிஜிட்டல் மயம் அப்படிங்கிறது சர்ச், அது மட்டும் இல்லாம புக்ஸையும் டிஜிட்டல் மயமாக்குறதுக்கு 10 கோடி ரூபாய். கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் நிறைய ஒதுக்குனா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய். பெரிய விஷயங்க. உயர்கல்வி துறைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுல பல்வேறு அம்சங்கள். உயர்கல்வித்துறையில இன்ஜினியரிங் இருக்கு, மெடிக்கல் இருக்கு, அதை தவிர மற்ற முக்கியமான கணினி தொடர்பான பாடத்திட்டங்கள் எல்லாம் இருக்கு. உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஹையர் எஜுகேஷனுக்கு இந்த அளவுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதை சரியாக செயல்படுத்த வேண்டும். ஒதுக்கீடு செய்யறது மட்டுமல்ல, சரியா செயல்படுத்தணும். கல்லூரி மாணவர்களுக்கு 2,000 கோடி ரூபாயில் வெற்றி மடிக்கணினி திட்டம். கல்லூரி மாணவர்களுக்கும் லேப்டாப் கொடுப்பாங்க, நல்லா தெரியுது. 2,000 கோடி ரூபாய் கடந்த ஆட்சியில் நல்லா தெரியும். முக்கியமாக கிட்டத்தட்ட 2-3 வருஷம் கொடுக்காம இருந்து அப்படியே +2 போற மாணவர்கள் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க ஓட்டர் எலிஜிபிலிட்டி வந்துருமா, அவங்க கிடைச்சிருச்சு அப்படின்னா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு கடந்த திமுக ஆட்சியில் நினைச்சாங்க. அது இல்லாம 2,000 கோடி ரூபாய் வெற்றி மடிக்கணினி வெற்றி கட்சியோட பேருக்கு சேர்த்துக்கிட்டாங்க. ஐயா, அந்த 2,000 கோடி ரூபாய் நன்றாக பயன்படுத்தி மாணவர்களுக்கு கணினி கொடுத்து அவர்களை சீர்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். செய்வீர் நம்புகிறோம். போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்க கூடுதலாக 3 கோடி ரூபாய். கொஞ்சம் கம்மி தாங்க. நம்ம நீட்டுக்கெல்லாம் பசங்க எந்த அளவுக்கு செலவு செய்யறாங்க, அதுலயே ஒரு மிகப்பெரிய பிசினஸ் அல்லவா. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாங்க. 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 புதிய தொழில் பயிற்சி நிறுவனங்கள் முக்கியமா வேணும்.
முக்கியமாக தொழில் பயிற்சி நிறுவனங்கள் ரொம்ப அவசியங்க. பல தொழில் இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பிளம்பர், ஒரு கார்பெண்டர் இவங்கெல்லாம் பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல. ஒண்ணு இல்ல, கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்றதுக்கு ஆளை பிடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் சேர்ந்து பண்ணா நல்லா இருக்கும். 2031ஆம் ஆண்டுக்குள் பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன், ஏஐ திறன்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியங்க. ஏஐ எங்கேயோ போயிருச்சுங்க. எல்லா விஷயம் ஏஐ தான். ஏஐ இல்லாத மேட்டரே கிடையாது. அவங்களுக்கு அது கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் செஞ்சு மக்களை ரொம்ப அழகா முன்னேற்றணும். விளையாட்டில் ஆர்வமும் திறமையும் கொண்ட 8 முதல் 18 வயதுக்குட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சி வழங்க 5 கோடி ரூபாய். 5 கோடி ரூபாய்ங்க. நம்ம ஆதவ அர்ஜுனாவே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான். 5 கோடி ரூபாய் போதுமான அவரே கேட்பார் நினைக்கிறேன். போக முக்கியமாக இன்னும் கூட அதிக ஒதுக்கீடு செய்யப்படலாம். தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல தமிழ்நாடு கிராமிய விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படும். இதற்காக 42 கோடி ரூபாய். முக்கியங்க. நம்முடைய விளையாட்டுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறுவிட்டு இருக்குங்க. கிராமிய விளையாட்டுகள் அது ரொம்ப முக்கியம். அது நம்முடைய உள்ளத்திறன், உடல் திறன், மனத்திறன், உளவியல் திறன் எல்லாத்தையும் காண்கிறது. இது இளைஞர்கள் உற்சாகம் பெறவும் நம்முடைய பாரம்பரியம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சென்று சேரவும் மிக முக்கியமா இருக்கும். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய். கவனிச்சிங்களா? ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷனுக்காக சிறப்பு திட்டம் நிறைய வந்துடும். இந்த மாதிரி அதற்கு கொஞ்சம் அதிகம் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம்தான். தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு 2000 கோடி ரூபாய்ங்க. தொழிலாளர் நலன் ரொம்ப முக்கியங்க. ஏனென்றால் பல்வேறு துறைகளில் இருந்த தொழிலாளர்களுக்கு இன்னும் கூட முழுமையான நலன்கள் சென்று சேர்ந்து இருக்கின்றனவா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு 2000 கோடி ரூபாய் நல்லா அவங்க செயல்படுத்தணும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யவும் வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்த தமிழ்நாடு 2026-27 பட்ஜெட்டில், இந்த பட்ஜெட்லங்க 75 கோடி ரூபாய் 75 கோடி ரூபாய் முழுக்க பயன்படுத்துறேங்க. ஏன்னா இது ரொம்ப அவசியமான விஷயங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுங்க. அவங்க ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு தொடர்பாக பலர் நலன் பெற்றிருந்தாலும் கூட இன்னும் கூட அந்த நலனை பெறாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த போய் சேரணும். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அப்படின்னு சொல்லி 155 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முன்னேற்ற திட்டத்தை ஊக்குவிக்கும். அவங்க நிறைய வரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் ஊரக பகுதிகள் பெண்களுக்காக வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் பேர் வெற்றியை சேர்த்துக்கிறாங்க. மகளிருக்கு ஆடுகள் வளர்ப்புங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு திட்டங்க. ஆடுகள் வளர்ப்பு மூலமாகவே நமக்கு தெரிந்து பல ஊர்களில் கிராமத்தில் இருக்கின்ற பெண்கள் பலர் பயனடைந்திருக்கிறார்கள். அவங்களுக்காக 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வழங்கப்படும். அதாவது 5 ஆடு கொடுக்க போறாங்க. அந்த ஆடு வளர்த்து அது குட்டி போட்டு இன்னும் பல ஆடுகளாக பெருக்கி அவர்களுக்கு எல்லாம் நலன் சென்று சேர மிக முக்கியமான விஷயமா இருக்கும். நம்ம பட்ஜெட் பத்தி நிறைய பேசலாம். வருகின்ற நாட்களில் வருகின்ற மற்ற காணொலிகள் பேசலாங்க. இந்த காணொலியில் இதையோடு நிறுத்திக் கொள்வோம். மற்ற காணொலியை பாருங்கள். அதில் பட்ஜெட் குறித்த பல்வேறு நலத்திட்டங்கள் என்ன அறிவிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.